இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காதல் தான் பாதுகாப்பு தரும். இந்த அன்பு தான் எல்லாத்தையும் விட பெரிய பூஜை. அதான் சொல்லுவாங்களே, யாருக்கு இந்த பூமியில உண்மையான அன்பு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். எனக்கும் கிடைச்சது அந்த அன்பு, அந்த உணர்வு, கடவுளோட பிளஸிங். இந்த அளவுக்கு கிட்ட இருந்த, ஜஸ்ட் இவ்வளவு பக்கத்துல இருந்த. ஆனா பரவாயில்ல, நோ வரிஸ். இன்னைக்கு ஹோலியோட இந்த ஸ்பெஷல் நாள்ல நான் என் மனசுல பட்டதை சொல்ல போறேன். அதை கண்டிப்பா சொல்லதான் போறேன். என்ன லக்ஷ்மி இன்னைக்கு என் கூட இருக்கா. கடவுளே, இந்த ரிஷி இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டா எல்லாமே கெட்டு போயிடும். இந்த இடத்துல யாருக்கெல்லாம் கோவம் வருமோ, யாரெல்லாம் வருத்தப்படுவாங்களோ, உறவுகள் கெட்டு போகும், உறவுகள்லாம் பாழாயிடும். இல்ல, இதை நான் நடக்கவே விட மாட்டேன். ரிஷியை நான் தடுத்தே ஆகணும். ஆனா நான் எப்படி தடுக்கிறது? வீர், இப்ப ரிஷியை தடுத்தாகணும்டா. இந்த நேரத்துல அவன் பேசக்கூடாத விஷயங்களை பேசிட்டானா லக்ஷ்மி, மல்லிஷ்கா 2 பேருமே வருத்தப்படுவாங்க. அதோட நம்ம குடும்ப மரியாதையும் போயிடும். ரிஷியால எந்த உறவையும் வலுப்படுத்த முடியாது. ஆனா நம்ம குடும்ப மரியாதை போற அளவுக்கு ரிஷி அப்படி என்ன சொல்லிட்டு போறான்? அப்படியே அவன் பேசிட்டால என்ன ஆக போகுது? அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஆனா எனக்கு என்னவோ வேற மாதிரி தெரியுது. அவன் தப்பா சொல்லிடக்கூடாது. நான் ரொம்ப ரொம்ப லக்கி. என்ன எனக்கு ரிஷி வேண்டாம், இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. சொல்லுங்க மாமா, மாமா சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்க. கம் ஆன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் லக்ஷ்மி. என்ன எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா. என்ன ரிஷி ப்ரோ, என்ன என்ன பண்றாரு இவரு? திடீர்னு ஏன் இவரு ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டாரு? ஆனா மாமா ஏதோ சொல்ல போறாரு, அத கேளு. நான் நிஜமா தான் சொல்றேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஏன்னா எனக்கு உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைச்சிருக்க. உன் மேல எனக்கு மரியாதை இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நான் கண்டிப்பா கொடுப்பேன். மரியாதை மட்டும் இல்ல, காதலும் இருக்கு. நீங்க காதலிக்கிறீங்கல்ல? காதல் இருக்கு, காதல் இருக்கு. நான் லக்ஷ்மியை நேசிக்கிறேன்.